இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா, ஆயில் கிரைசிஸில் ஈரான் பற்றி எரிகிறது. மத்திய கிழக்கு நாடுகள், வளைகுடா நாடுகளில் மேற்கு ஆசியாவே பற்றி எரிகிறது. இதெல்லாம் வந்து இப்போ தான் ஆரம்பிச்சதா அப்படின்னா இப்போ ஆரம்பிக்கல. அது ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட 1908ஆம் ஆண்டிலிருந்து ஈரானில் இந்த பிரச்சனை நடக்குது. ஸோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நடக்குது. ஸோ இது வந்து ஒரே ஒரு நாள்லேயோ இல்லை ஒரு வாரத்துலேயோ, கரெக்டாக பிப்ரவரி 28 2026 தான் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா, இல்லை 1979ன்னு பேசிக்கிறாங்களே, 1979 உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கானா? இல்லை. ஸோ இது வந்து காலங்காலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை. இது வந்து மத ரீதியான பிரச்சனை, இன ரீதியான பிரச்சனை. அதனால இது வந்து இவ்வளோ பெருசாக பற்றி எரிகிறது அப்படின்றதெல்லாம் வெளியில் வந்து சொல்லிக்கலாம், பூசி மெழுகலாம். ஆனால் இது எல்லாத்துக்கும் மேலே இந்த சப்ளை டிமாண்ட் ரேஷியோ அதை வந்து கண்ட்ரோலில் வச்சுருந்தா, ப்ரைஸஸை கண்ட்ரோலில் வச்சுருந்தா உலகத்தை கட்டி ஆளலாம் அப்படின்னு ஒரு சில கமோடிட்டிஸ் வந்து காலங்காலமாக இருந்தது. நான் சொல்கிறது வந்து 1700களில் டீ இருந்தது. அப்புறமா வந்து இந்தியாவிலிருந்து பெறப்பட்ட ஸ்பைசஸ், அதாவது என்ன சொல்கிறது, மசாலா பொருட்கள், அதெல்லாம் வந்து அதே மாதிரி வந்து மிளகு, அப்புறமா வந்து நம்ம நாட்டோடைய மருந்தாக யூஸ் பண்ணி இந்த மஞ்சள். ஸோ இதெல்லாம் நம்மளுடைய உலகத்தில் நம்ம நாட்டிலேருந்து ஏற்றுமதியான பொருட்கள். இதெல்லாம் வந்து நிறைய இடத்துல வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ காலங்காலமாக வந்து ஒரு கமோடிட்டியை வந்து கண்ட்ரோல் பண்ணால், ஸோ உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் உலகம் இது வரைக்கும் சந்திச்சிருக்குது. அதே மாதிரி கடந்த நூற்றாண்டில் நம்ம பார்த்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, எண்ணெயை யார் கண்ட்ரோல் பண்ணுவாங்களோ அவங்க வந்து உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன்னா உலகத்தின் முக்கியமான பல விஷயங்களை வந்து எது கண்ட்ரோல் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா மொபிலிட்டி அப்படின்றது வந்து முதல்ல இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வருது. அதே மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன் வருது. இதெல்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கண்ட்ரோல் அப்படிங்கிறது வந்து ஆயிலை கண்ட்ரோல் பண்ணிட்டா ஆயிலை சார்ந்திருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றது வந்து ஆங்கிலோ அமெரிக்கன் ஃபோர்ஸஸ் ரெண்டு பேருமே வந்து உலகத்தில் எங்கெங்கெல்லாம் எண்ணெய் இருக்கோ அதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற அந்த விஷயத்தை நோக்கி நகர்ந்தாங்க. ஸோ அதனால் உலகத்தில் எங்கெங்கெல்லாம் ஆயில் இருக்குதுன்னு தேடி அலையும் போது ஒவ்வொரு ஊர்லேயும் போயிட்டு, இந்தியாவிலையும் ஒவ்வொரு இடத்துலையும் போய் தேடுறாங்க. உலகத்தில் எந்தெந்த நாட்டெல்லாம் அடிமைப்படுத்த முடியுமோ படுத்துகிறாங்க. அப்படி இருக்கும்போது 1908ஆம் ஆண்டு நம்ம பார்த்தோன்னா, 1908ஆம் ஆண்டு ஆங்கிலோ இந்தியன், அதாவது பிரிட்டிஷ் காலத்து ஜியாலஜிஸ்ட், அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஈரான், அப்போ இருந்த பெர்ஷியான்னு எடுத்துக்கலாம். ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மஸ்ஜித் சுலைமான் அப்படின்ற ஒரு இடத்துல அவங்க வந்து முதல்ல 1908ஆம் ஆண்டு ஸோ இந்த இடத்துல ஆயில் கண்டுபிடிக்கிறதா அவங்க பார்க்குறாங்க. அங்கே ஆயில் இருக்குது. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்மளால் ஆயில் எடுத்தோன்னா, அந்த ஆயிலை நம்ம வந்து கைவசப்படுத்தினோன்னா நம்மளால் வந்து அடுத்த காலத்துக்கு நம்ம ரன் பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த சமயத்துலேருந்து 1908லேருந்து இவர் ஜார்ஜ் பெர்னார்ட் ரெனால்ட்ஸ் அப்படின்றவர் வந்து இந்த இடத்துல போய் ஆராய்ச்சி பண்ணி இந்த இடத்துல ஈரானில் ஆயில் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறார். அப்போது வந்து ஆங்கிலோ பெர்ஷியன் ஆயில் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனியை உருவாக்குறாங்க. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டியதுன்னா, ஃபஸ்ட்டு 1908ஆம் ஆண்டு மே மாதம் 16ஆம் தேதி அன்று ஒரு இடத்துக்கு ஆயில் கிடைக்குது அப்படின்ற நியூஸ் வருது. அதை சொல்கிற விதம் கூட பாருங்கள். 1180 அடியில் வந்து அதாவது ஆயில் கிடைக்குதுன்றதை டெலகிராம் அனுப்புகிறாங்க. அதே மாதிரி பாக்தாதிலிருந்து லண்டனில் இருக்கக்கூடிய அந்த கம்பெனி, இது வந்து ப்ரைவேட்டு, ஸோ லண்டனில் இருக்கிற கம்பெனிக்கு டெலகிராம் அனுப்புகிறாங்க. எப்படி அனுப்புகிறாங்கன்னா, சால்ம் 104:15 அப்படின்ற ஒரு வசனத்தையும், அதே மாதிரி சங்கீதம் 114 அப்படின்ற ஒரு இது வருஷத்தில் 8வது வசனத்தையும், இது ரெண்டுத்தையும் சேர்த்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த இடத்துல ஆயில் இருக்குன்ற விஷயத்த இதை பார்த்தா கூட யாருக்கும் புரியாத அளவுக்கு ஒரு சங்கேத பாஷையில், ஸோ சாதாரணமாக கையில் கொடுத்தா கூட புரியாது, அந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா ஆயில் கண்டுபிடிப்பு அந்த இடத்துல நிகழ்ந்தது. அந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்ததுலேருந்து கூட பாருங்கள் அவங்க எவ்வளோ பத்திரமாக பாதுகாத்து வச்சுருக்காங்க. ஸோ அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த ஆயில் அப்படிங்கிறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட் கமோடிட்டி அப்படின்றது வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அதனால்
இது வந்து இன்றைக்கி தான் ஆயில் முக்கியம் அப்படின்லாம் கிடையாது. இந்த ஆயில் கண்டுபிடிக்கிற நேரத்துலேருந்து நான் சொல்கிறது வந்து ஈரான் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்து பர்ஷியாவாக இருக்கும் போதுலேருந்து உங்களுக்கு இந்த ஆயிலுக்கான டிமாண்டும் அந்த ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த ஆயிலை வந்து எந்த அளவுக்கு பாதுகாப்பாக மற்றவங்ககிட்டேருந்து நம்ம வச்சுக்கணுன்ற எண்ணம் வந்து இதுலேருந்து தெரியுது. ஸோ அதுக்கு அடுத்தது ஆயில் வந்து அங்கே தான் இருந்ததா, வேறு எங்கேயும் இல்லையா அப்படின்னா இருக்கவே இருக்குது. இந்த பக்கம் பர்ஷியா அப்படின்னா இந்த பக்கம் அரப் பெனின்சுலாவில் பார்த்திங்கன்னா சவுதி அரேபியா அப்படின்ற நாட்டில் சவுதி அரேபியா வந்து 1929லேருந்து 38 வரைக்கும் தேடி அலைகிறாங்க. எல்லா இடத்துலையும் அலைஞ்சு கடைசியில் 1938 சொல்கிறது 30 வருஷம் ஈரானில் கிடைச்சா 30 வருஷம் கழித்து சவுதி அரேபியாவில் கிடைக்குது. இது வந்து தமான் நம்பர் 7 அப்படின்ற இந்த வெல்ல ஆயில் கிடைக்குது. இந்த ஆயில் வந்து எப்போதுலேருந்து எடுக்குதுன்னா 1938லேருந்து 1982 வரைக்கும் 32 மில்லியன் பேரல் வரைக்கும் இந்த ஒரு வெள்ளிலேருந்து எடுத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 1200 பேரல் அப்படின்ற அளவுக்கு எடுத்திருக்காங்க இந்த எண்ணெய் கிணறு. ஸோ இப்போ நான் சொன்னது ரெண்டு பக்கமும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் சொல்கிறது ஈரான் சைட்லேயும் ஒரு ஆயில் வெலை 1908, ஸோ சவுதி அரேபியா சைட்லேயும் 1938 அன்னிலேருந்து உங்களுக்கு ஆயில் கிடச்சிட்ருக்கு. ஸோ இதை வந்து டேரெக்டாக எடுத்து அவங்க ஊர்லேருந்து விற்கிறாங்களா? அப்படி கிடையாது. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆங்கிலோ பெர்ஷியன் ஆயில் கம்பெனி அப்படின்னு அந்த ஒரு கம்பெனி, அதாவது பிரிட்டிஷோடைய சாம்ராஜ்யம் அப்போ உலகம் முழுக்க இருக்குது. இந்தியாவையும் அப்போ அவங்க தான் ஆள்றாங்க 1908 வச்சுக்கோங்க. ஸோ ஆங்கிலோ பெர்ஷியன் ஆயில் கம்பெனி அப்படின்ற பேரில் ஈரானில் இப்போ இருக்கக்கூடிய ஈரான்லேருந்து ஆயில் எடுத்து விற்றுட்டு இருந்தாங்க. 51% ஸ்டேக் வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது. அதாவது கம்பெனி வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது, இடம் ஆயில் வந்து பெர்ஷியாவில் இருக்குது. ஸோ அது இருக்குது. அதே மாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அரேபியன் அமெரிக்கன் கம்பெனி 1933 தேடி அதாவது ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் இந்த டமான் 7 வெல் வந்த பிறகு ஸோ அதுவும் என்ன பண்ணுதுன்னா டைரெக்டாக அமெரிக்காவோட கண்ட்ரோலில் இருக்குது. அந்த இடத்துல வந்து எண்ணெய் எடுத்து விற்கிறாங்க. ஸோ இந்த இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கிணறும் அந்த நேச்சுரல் ரிசோர்ஸும் அந்தந்த ஊரில் இருந்தாலும் அதோடைய பலன் யார் பெருசாக அனுபவிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் அதாவது இங்கிலீஷ்காரன், அதாவது பிரிட்டிஷ் கண்ட்ரி அனுபவிக்குது, இன்னொரு பக்கம் அமெரிக்கன் கண்ட்ரி அனுபவிக்குது. ஏன்னா அப்போ தான் அவங்க ஃபெசிலிட்டிஸ்லாம் நாங்கள் கொடுப்போம், ப்ரொடெக்ஷன் கொடுப்போம் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் 1938 அப்படிங்கிறது வந்து ஒரு குரூஷியலான ஒரு இயர். என்னென்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் 1939 இது ஆரம்பிக்குது, வேர்ல்டு வார் 2 அப்படின்றது ஆரம்பிக்குது. என்ன தான் இவங்க ஆயிலெலாம் கண்டுபிடிச்சி வந்தாலும் ஹிட்லர் அந்த சைடில் 1933 34 அவன் வந்து ஒரு பக்கம் எல்லாத்தையும் பிடிச்சி போடுறது, அப்புறமா எந்தெந்த ரிசோர்ஸஸ்லாம் அக்யூமுலேட் பண்ணணுமோ அதெல்லாம் அக்யூமுலேட் பண்ணி கொண்டு வந்து வச்சுருக்கான். ஸோ 1939 முழுதாக உலகப்போர் ஆரம்பிக்குது. அந்த முழுதாக உலகப்போர் ஆரம்பிக்கும் போது இந்த ரெண்டு இடத்துலையும் உங்களுக்கு ஆயில் ப்ரொடக்ஷன் இருக்குது, போயிட்டுருக்கு. இருந்தாலும் அந்த பிராந்தியத்தில் போர் வந்து ஏன்னா அதாவது யாரெல்லாம் அலைடு ஃபோர்ஸஸாக இருக்காங்க, யாரும் ஆக்சியஸ் ஃபோர்ஸாக இருந்தாலுமே இவங்களோட கலோனியல் நாடுகளும் சேர்ந்து தான் போருக்குள்ள வருகிறது. அதனால் வந்து இவங்களும் அதாவது இந்த பர்ஷியாவும் உள்ளே வராங்க. ஸோ இந்த பக்கம் சவுதி அரேபியாவும் அந்த போருக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நம்ம உலகத்தை அந்த சமயத்தில் எடுத்துக்க முடியும் 1938. ஸோ அதுக்கப்புறமா ஒவ்வொரு நாட்டிலையும் எப்பப்பெல்லாம் ஆயில் கண்டுபிடிச்சதுன்றது இந்த மேப்பில் இருக்குது. ஸோ இது வந்து 1908 கண்டுபிடிச்சது ஈரானு. ஸோ அதே மாதிரி சவுதி அரேபியாவில் 1938, ஈராக்கில் 1927 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ குவைத்தில் 38, பஹ்ரைனில் 32, கத்தாரில் 40, யூஏஇ 53, ஒமான்லேயும் 1956, 63 இந்த சமயத்தில் உங்களுக்கு வந்து ஆயில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது எல்லாமே முழுக்க ஆயில் இருக்கக்கூடிய ஒரு இடங்கள். ஸோ அதனால் இந்த இடம் வந்து ஆரம்பத்துலேருந்தே பிரச்சனையில் தான் இருக்குது. ஏன்னா ஆயில் பிகம் த இம்பார்ட்டன்ட் கமோடிட்டி இந்த வேர்ல்டு அப்படின்றதுனால எப்படி 17ஆம் நூற்றாண்டு டீ அப்படின்ற தேயிலை அப்படின்றது இருந்ததோ அதே மாதிரி தங்கம், அப்புறமா எப்படி யுரானியம் இந்த நூற்றாண்டில் இருக்க போதோ, ரேர் எர்த் மினரல்ஸ் எப்படி இந்த நூற்றாண்டில் இருக்க போதோ அந்த மாதிரி போன நூற்றாண்டில் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தது. ஸோ 2ஆம் உலகப் போர் அப்படிங்கிறது வந்து வெறுமனே வந்து இடத்த பிடிக்கிறது மாத்திரம் தானா அப்படின்னு பார்த்தா அப்படி இல்லை. இங்கே ப்ராப்ளம் என்னென்னா ஆயிலுக்காகவும் சண்டை போட்டிருக்காங்க. ஸோ இந்த ஆயில் ஆப்ரேஷன் பார்பரோசா அப்படின்னு ஒரு ஆப்ரேஷன், இன்றைக்கி எப்படி எபிக் ஃபியூரின்னு ஒரு ஆப்ரேஷன் வந்து ட்ரம்ப் அவர்கள் எடுத்துகிட்டு வந்திருக்காரோ இதே மாதிரி ஆப்ரேஷன் பார்பரோசான்னு ஒரு ஆப்ரேஷனை வந்து ஹிட்லர் எடுத்தார். எப்படி எடுத்தாருன்னா சோவியத் யூனியனில் போய் பிடிக்கணும் அப்படின்னு. ஏன் சோவியத் யூனியன் பிடிக்கணும்னு நினச்சாருன்னா ஆயில் அங்கே இருந்தது, அந்த ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக தான் போனார். மற்றபடி நிறைய விஷயங்கள் அதை சுற்றி இருந்தாலுமே ஆனால் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம் ஆயில். ஏன்னா அவர் வந்து
ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை வந்து அடுத்த லெவலுக்கு மூவ் பண்ணது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ எல்லா ப்ரொடக்ஷன்லேருந்து அந்த ரோட்லேருந்து எல்லாமே ஒரு ஒரு என்ன சொல்கிறதுனா, இன்றைக்கி கிரேட் அகைன்னு சொல்கிறதெல்லாம் ஒரு காலத்தில் நான் சொல்கிறது 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டு இருந்த விஷயந்தான். ஸோ அதனால் அந்த மாதிரி கிரேட் அகைன்னு போகும்போது உங்களுக்கு எல்லாமே புதுசாக இருக்கணும், எல்லாமே நல்ல அடுத்த லெவலில் போகணுன்னும் போது ஆயில் ஃபீல்டும் நம்மக்கிட்ட இருக்கணும், நம்ம வந்து ஆயிலை டிபெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றதுனால அதையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பல போர்கள் அவர் புரிந்தார். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஒரு மோனோபோலி எடுத்துகிட்டு வரணும். அதாவது மோனோபோலி அப்படின்னா இன்றைக்கி வந்து சில நாடுகள் மாத்திரம்தான் சில விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ அந்த மாதிரி நான் மாத்திரம்தான் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணுவேன் அப்படிங்கிறத அவருடைய ஒன் ஆஃப் த என்ன சொல்கிறது அப்ஜெக்டிவாக இருந்தது இந்த போரில். ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா எங்கெங்கெல்லாம் ஆயில் வந்தது அந்த சமயத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கனடாவில் இருந்தது, அதே மாதிரி வெனிசுலாவில் இருந்தது, ஸோ ஜெர்மனி, போலாண்ட், ரொமேனியா, ஸோ சோவியத் யூனியனில், அப்புறமா ஜப்பான் கொஞ்சம் வச்சுருந்தாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, டச் ஈஸ்ட் இண்டீஸு, அப்புறம் வந்து ஈரான், ஈராக்கு, இதெல்லாம் வந்து செகண்ட் வேர்ல்டு வார் போது ஆயில் சப்ளை பண்ணிகிட்டு இருந்த கண்ட்ரிஸ். இங்கெல்லாம் ஆயில் நம்மக்கிட்ட கிடச்சிது அப்படின்றத நம்ம பார்க்க முடியுது. சரி, அந்த சமயத்தில் எதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட்டான ஆயில் ப்ரொடியூசிங் அண்ட் தென் ஆயில் சப்ளையர்ஸ் அப்படின்றதோட மேப் பார்த்திங்கன்னா அப்போவே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சவுதி அரேபியாவும் ஈரானும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் என்ன சொல்லுவாங்கன்னா இஸ்லாமிக் கிரசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது இதை வந்து இது வந்து சுன்னி கிரசன்ட்டுன்னு சொல்லுவாங்க இந்த நாடுகளை, இது வந்து ஷியா கிரசன்ட் சொல்லுவாங்க. நம்ம போன காணொலியில் கூட நம்ம பார்த்தோம் இது ஷியா கிரசன்ட், சுன்னி கிரசன்ட்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே மோஸ்ட்லி பிரிட்டிஷ் இந்தியாவோட அதாவது பிரிட்டிஷ் எம்பையரோட கண்ட்ரோலில் மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸ் இருந்தது. அதில் முக்கியமாக இந்தியாலேயும் இருந்தது. ஸோ இந்த பக்கம் ரஷ்யா, சோவியத் ரஷ்யா அவங்களுடைய சைட்லேருந்தும் உங்களுக்கு ஆயில் சப்ளை இருந்தது. இதெல்லாமே யாரெல்லாம் ஆயிலை கண்ட்ரோல் பண்ணாங்களோ அவங்க தான் போரில் வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு டேட்டா நம்மளால் பார்க்க முடியும். அதனால் இந்த போர் அப்படிங்கிறது பல விஷயங்கள், அதாவது நாடு பிடிக்கிறது, அந்த நாடு கண்ட்ரோல் பண்ணுறது, அப்புறம் வந்து இன ரீதியான பிரச்சனை அதெல்லாம் போனாலும் கடைசியாக ஆயிலில் தான் வந்து போன நூற்றாண்டில் நின்றுது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நிறைய ஆர்டிகல்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. ஏன் நாசி வந்து ஆயில் கண்ட்ரோல் பண்ண போய் தான் அவங்க தோற்று போனாங்கன்றது. அதே மாதிரி இந்த ஆயிலை வந்து யூஎஸ் வந்து எப்படி அந்த சமயத்தில் கொடுத்தாங்க, பிரிட்டிஷ்க்கு கொடுத்தாங்க, அலைடு ஃபோர்ஸஸ் கொடுத்தாங்க, அவங்க எப்படி எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பிக் இன்ச் பைப்புன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக இந்த அமெரிக்காவோடைய ஃபுல்லாக வந்து ஒரு பைப் லைன் போட்டாங்க. ஸோ இந்த பைப் லைன்லாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துலலாம் கூட இருக்குது உங்களுக்கு. ஸோ இவங்க வந்து அப்படி படத்தில் இருக்க மாதிரி இவங்க பைப் லைன் 24 இன்ச் அளவுக்கு பைப் லைன், ஆயில் பைப் லைன் போட்டாலும் இந்த இடத்துல ஜெர்மனியோட யூ போட்ஸ் கரெக்டாக வெயிட் பண்ணி அந்த ஆயில் கப்பல்களை தாக்கியது அப்படின்றதும் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதனால் ஆயில் அப்படிங்கிறது வந்து போன நூற்றாண்டு காலத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கமோடிட்டியாக இருக்குது. அதனால் இப்போ தான் இல்லை, போன நூற்றாண்டுலேருந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் போயிட்டு அந்த உலகப்போர், 2ஆம் உலகப்போர் முடியுது. 2ஆம் உலகப்போர் முடிந்த உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா 1945ஆம் ஆண்டு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது. இந்த படம் வந்து கண்டிப்பாக மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய விஷயமும் அன்றைக்கி நடந்த விஷயமும் எப்போவுமே மேட்ச் ஆகும். அதனால் 1945ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அப்படின்ற அமெரிக்க ஜனாதிபதியும் சவுதி மன்னர் இபன் அசீஸ் சவுத் அவர் வந்து 2 பேரும் சந்திக்கிறாங்க. எங்கே சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா USS குயின்சி அப்படின்ற ஒரு போர்க்கப்பலை சந்திக்கிறாங்க. அன்றைக்கி வந்து ஒரு முடிவாகுது என்னென்னா சவுதி அரேபியாவுடைய ஆயில் எல்லாமே அமெரிக்கா மூலமாக விற்கப்படும். ஸோ அதுக்கு அமெரிக்கா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். சவுதி அரேபியாவில் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அமெரிக்கா வரும். அதே மாதிரி அமெரிக்கா வந்து முழுக்க சவுதி அரேபியாவுடைய பாதுகாப்பு அரணாக நிற்கும் அப்படின்ற 2 பேரும் சேர்ந்து ஒப்பந்தம் 1945 போடுறாங்க. அன்னியிலேருந்து சவுதி அரேபியா இப்போ நம்பர் 1 ஆயில் ப்ரொடக்ஷன் கண்ட்ரியாக இருந்தது அந்த சமயத்தில். ஸோ ஆயில் வந்து யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ ஆயிலோட இம்பார்ட்டன்ஸ் நம்ம முன்னாடி பார்த்தோம். ஸோ அதனால் இவங்க 2 பேரும் பேசுகிறதுல அந்த முடிவு எட்டப்படும் பொழுது அமெரிக்கா வந்து ஏகபோக சக்கராதிபதியாக எண்ணெயோடைய மிக முக்கியமான ஒரு நாடாக அப்போது தான் மாறுகிறது. சரி, அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா பிரெட்டன் வுட்ஸ் சிஸ்டம் அப்படின்னு ஒரு சிஸ்டம் வருது. ஸோ ஆயில் வச்சிருக்கிற அமெரிக்கா அதுக்கு மேலே இன்னொரு விஷயமும் நடக்குது.
என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இனிமேல் தங்கம் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி வரும் அப்படின்னா, டாலரையும் தங்கத்தையும் ஒன்றா கட்டி வைக்கிறாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் டாலர் அப்படின்றதுக்கு முன்னாடி ஸ்டெர்லிங் பவுண்ட் அப்படின்றது தான் ஒரு வேர்ல்டு ரிசர்வ் கரன்சியாக இருந்தது. ரிசர்வ் கரன்சின்னா இன்றைக்கி வந்து எல்லாமே டாலர்னு பேசுகிறோம்ல, அதே மாதிரி இந்த பிரெட்டன் வுட்ஸ் சிஸ்டமுக்கு முன்னாடி என்ன இருந்ததுன்னா பவுண்டு பேசிட்டு இருந்தாங்க. எதுவாக இருந்தாலும் ஸ்டெர்லிங் பவுண்டோட பேஸ் பண்ணி கன்வெர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, தங்கத்தின் நிகராக இருக்கக்கூடிய ஒரு நாட்டின் நாணயம் அப்படின்றது வந்து யார் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா பிரெட்டன் வுட்ஸ் சிஸ்டமில் கொண்டு வராங்க. அந்த பிரெட்டன் வுட்ஸ் சிஸ்டமில் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தங்கம் வந்து 35 டாலருக்கு ஒரு அவுன்ஸ் தங்கம் அப்படின்றது அன்னி தேதிக்கு நிர்ணயம் பண்ண ஒரு சிஸ்டம். அப்போ 35 டாலருக்கு நிகராக இருக்கக்கூடிய மற்ற நாட்டுடைய நாணயங்கள் என்னென்ன அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் போடுறாங்க. ஸோ அன்றைக்கி தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கத்துலேருந்து டாலர்லேருந்து மற்ற கரன்சி. இனி கூட எல்லாருமே நம்ம எல்லாம் பேசும்போது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா, அது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா இந்த பிரெட்டன் வுட்ஸ் சிஸ்டம் தான். இந்த பிரெட்டன் வுட்ஸ் சிஸ்டம் 1944லேருந்து 1977 வரைக்கும் எஃபெக்டில் 71 வரைக்கும் எஃபெக்டில் இருக்குது. 71ல் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிக்சன் அப்படின்ற அமெரிக்க ஜனாதிபதி அவர் என்ன பண்ணுறாருன்னா, இதுக்கு மேலே தங்கத்தை நிகராக தங்கத்தை வைத்து நான் வந்து டாலரை இனிமேல் நிர்ணயம் செய்ய முடியாது. டாலருக்கு அப்போ எப்படின்னா, ஒரு நாட்டோடைய நாணயத்தை அச்சடிக்க வேண்டும் என்றால் அந்த நாட்டு நாணயத்துக்கு நிகரான ஒரு தங்கத்தை ஒரு பெட்டகத்தில் வைக்க வேண்டும். அதாவது வால்ட்டில் வச்சுருவாங்க. வால்ட்டில் வச்சுட்டு அது ஈக்குவலண்ட்டாக இப்போ 1 டன் கோல்டு எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோன்னா ஆர்பிஐ என்ன பண்ணலான்னா அந்த 1 டன் கோல்டுக்கு நிகரான இந்திய ரூபாயை தான் பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் 1971ல் நிக்சன் என்ன பண்ணுறாருன்னா, ஹி இஸ் டம்பிங். அவர் என்ன பண்ணுறாருன்னா, கோல்டை வந்து ருப்பி, அதாவது கோல்டையும் டாலரையும் பிரிக்கிறார். கோல்டு தனி, டாலர் தனி. நான் கோல்டு இருந்தால் தான் டாலர் அடிப்பேன்னு கணக்கு கிடையாது. நான் வந்து டேரெக்டாக நான் வந்து எவ்வளோ டாலர் வேணும் நான் அடிச்சுப்பேன் அப்படின்ற ஒரு முடிவை அவர் எடுக்கிறார். யார் எடுக்கிறாருன்னா, நிக்சன் அப்படிங்கிற அமெரிக்கன் பிரசிடெண்ட் எடுக்கிறாரு. அது வந்து உலகத்தை மிகப்பெரிய ஒரு, அதாவது ஃபினான்ஷியல் சிஸ்டத்தையே ஒரு புரட்டி போட்ட ஒரு நிகழ்வாக அன்றைய தேதியில் பார்க்கப்பட்டது. இன்றும் அதனுடைய எதிரொலி இதுதான் இம்பார்ட்டண்ட்டான மொமெண்ட். அதாவது உலகத்தோடைய வரலாற்றில் இன்று வரை ஏன் அமெரிக்க டாலர் கோல் வச்சு கொண்டிருக்கிறது அப்படின்னா, நிக்சன் அவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி 1971ஆம் ஆண்டு தங்கத்தையும் டாலரையும் பிரித்தார். தங்கம் இருந்தாலும் இல்லைனாலும் நான் டாலர் எவனோ வேணால் அடிச்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு சிஸ்டத்தை அவர் கொண்டு வர்றாரு. அதனால தான் உங்களுக்கு வந்து இன்றைக்கும் டாலருக்கு வந்து கணக்கு கேட்க முடியாது. ஸோ கணக்கு கேட்குறதுனா நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. அதே மாதிரி டாலருக்கும் நம்ம கணக்கு கேட்க முடியாது. கோல்டு வால்ட்டில் வச்சுருக்காங்களா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் நிக்சன் ஸ்டார்டட் தட், அதாவது தங்கம் இல்லாமல் நான் வந்து டாலரை அடிப்பேன்னு சொல்லிட்டு அவரால் கொண்டு வர முடியுது. ஸோ அந்த சிஸ்டம் பாஸ் ஆன, அதாவது 71ல் அவர் டீகப்பிள் பண்ணுறாரு. 71க்கு அப்புறமா 73ல் அரப் இஸ்ரேலி வார் நடக்குது. யாம் கிப்பூர் வார்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி ரம்ஜான் மாதத்தில் சண்டை போடுறாங்களோ இதே மாதிரி 1973 ரம்ஜான் மாதத்தில் சண்டை போட்டாங்க. யாரெல்லாம் சண்டை போட்டாங்கன்னு பார்த்தா, இப்போ இருக்கிற ஆளுங்க எல்லாருமே ஒன்று, இப்போ இதில் இருக்கவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து 1973ல் என்ன நடக்குதுன்னா, ஈரான் இருக்காங்கல்ல, ஈரான் வந்து அப்போ வந்து இஸ்ரேல் சைடு, இப்போ ஈரான் வந்து இஸ்ரேலுக்கு ஆப்போசிட் சைடு. ஸோ அப்போ யாரெல்லாம் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈஜிப்டு, ஜோர்டன், சவுதி அரேபியா, சிரியா, லெபனன் எல்லாரும் சேர்ந்து இஸ்ரேலுக்கு அகெயின்ஸ்டாக இருக்காங்க. ஸோ இஸ்ரேல் ஒரு பக்கமும் அமெரிக்கா பேக்கிங் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஈஜிப்ட் அண்ட் சிரியா வந்து சோவியத் பேக்கிங் பண்ணுறாங்க. ஸோ 2 பேரும் அந்த மாதிரி யாம் கிப்பூர் வார்னு சொல்லுவாங்க. அந்த போர் நடக்குது. அந்த போர் முடிவில் என்ன ஆகுதுன்னா, இஸ்ரேல் வந்து 6 டே வார்னு சொல்லுவாங்க. அது 1960களில் நடந்த போரின் போது சில இடங்களை கைப்பற்றி வைத்திருந்தது. இஸ்ரேல் வந்து இந்த சினாய் பெனின்சுலாலாம் பாதி பிடிச்சி வச்சுருந்தாங்க. இதெல்லாம் திரும்ப கொடுத்துட்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லாரோடையும் அமைதி, அதாவது ஒரு ட்ரூஸ் அப்படின்னு ஏற்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து இந்த போருடைய இறுதியில் முடிவு பண்ணிட்டு வெளியில் வராங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு தருணம் 1973ல். இதில் வெளியில் வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1973ல் அந்த அரப் இஸ்ரேலி வரும்போது இந்த அரேபியன் கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, நீங்கள் இஸ்ரேல் சைடு தான் எடுக்கிறீங்க, அதனால் நாங்கள் ஆயில் பம்ப் பண்ண மாட்டோம்னு சொல்கிறாங்க. அதாவது எல்லா அரப் கண்ட்ரீஸும் ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ். இந்த ஆயில் ப்ரொடியூசிங் கண்ட்ரீஸ்லாம் என்ன சேர்ந்து சொல்கிறாங்கன்னா, என்ன இருந்தாலும் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, நீங்கள் என்ன இருந்தாலும் இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறீங்க, அதனால் நாங்கள் ஆயில் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டோம்னு. ஸோ அப்போ எண்ணெயோட விலை என்ன ஆகுதுன்னா, பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது, டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகுது, சப்ளை கட் ஆகுது. ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணுறாங்க, ஸோ அமெரிக்கா வந்து இந்த சமயத்தில் வந்து ஏதாவது பண்ணி இந்த இடத்த திரும்ப கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும். அதே மாதிரி
பெட்ரோ டாலர் சிஸ்டம்ன்றது அப்போ தான் உங்களுக்கு முதலாக வருகிறது. பெட்ரோ டாலர் சிஸ்டம் என்ன பண்ணுறாங்கன்னா, யூஎஸும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து மீண்டும் ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. என்னென்னா, உலகத்தில் இருந்து எங்கே ஆயில் வந்தாலும், எந்த இடத்துல ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணாலும் டாலரில் மட்டுமே வாங்க வேண்டும். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் அந்த சிஸ்டம் தான் போயிட்டு இருக்கு. நம்ம எல்லாருமே கேட்கலாம், என்ன அப்போ நம்ம ரஷ்யாவிலேருந்து வாங்குறோமே, நம்ம வந்து சவுதி அரேபியாவிலேருந்து வாங்குகிறோம், நம்ம வந்து வெனிசுலாலேருந்து வாங்கலாம், நம்ம அமெரிக்கா கிட்டேருந்து வாங்கலாம். நீங்கள் எங்கே இருந்தோன்னா ஆயில் வாங்கினாலும் கடைசியில் நீங்கள் டாலர் அப்படின்ற ஒரு பொருளை கொடுத்து தான் நீங்கள் வந்து பெட்ரோலை வாங்க முடியும் அப்படின்ற ஒரு சிஸ்டம். அதுதான் பெட்ரோ டாலர் சிஸ்டம். ஸோ இப்போ 3 விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று, அந்த சிஸ்டத்தை பெட்ரோல் டாலர் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. 3 விஷயத்தை நம்ம இங்கே பார்த்துருக்கோம். ஒன்று வந்து பிரெட்டன் வுட்ஸ் சிஸ்டம் அப்படின்றது வந்து விழுது. ஸோ பிரெட்டன் வுட்ஸ் சிஸ்டம் என்ன பண்ணுது, தங்கத்துக்கு நிகராக டாலரை கொண்டு வந்து சேர்க்கிறது. ஆனால் அந்த தங்கத்துக்கு நிகரான டாலர் அப்படின்ற சிஸ்டம் வந்து எப்போ ஃபெயில் ஆகுதுன்னு 1971 ஃபெயில் ஆகுது. அப்போ என்ன வந்து தங்கத்துலேருந்து வெளியில் வந்த டாலர் திரும்ப என்ன ஆகுது, சவுதி அரேபியாவோட சேர்ந்துட்டு பெட்ரோலோடு சேர்ந்து இணைகிறது. ஸோ பெட்ரோ டாலர் சிஸ்டம் ஆகுது. அது ஆயில். ஸோ ஆயில் வந்து நீங்கள் வாங்கணுன்னா டாலரை வச்சு தான் வாங்க முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரும்போது டாலர் மீண்டும் எழுச்சி பெறுகிறது. டாலருக்கு வந்து மிக பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன் அப்போ கிடைக்குது. நெக்ஸ்ட்டு, ஸோ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, அந்த டாலர் எதை வச்சு அது பவரை இன்னும் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இராணுவ, அதாவது இட் இஸ் பேக்டு பை மிலிட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க ஜென்ரலாக. அதாவது அமெரிக்கன் டாலருக்கு பின்புலம் என்ன இருக்கிறதுன்னு மீம்ஸ் எல்லாம் கூட போடுவாங்க. இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா ஒரு டாலர் இப்படி இருக்கும், டாலர் யாரா பாதுகாக்கிறதுன்னு பார்த்தா ஒரு பெரிய விமானம் தாங்கி கப்பல் அப்படி பெருசாக ஒரு மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு போடுவாங்க. ஸோ அது அந்த இராணுவம் மற்றும் மூலோபாய உறுதிப்பாடு, ஸோ அந்த பவர்ஃபுல்லாக வச்சுக்கிறதுக்கான காரணம் வந்து இராணுவம் தான். அதே மாதிரி உலகத்தில் எல்லாருமே அமெரிக்க டாலரையும் எண்ணெயும் சார்ந்து இருக்கக்கூடிய நிலையில் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து அமெரிக்க டாலரும் அமெரிக்காவும் தாங்கி பிடிக்கப்படுகிறது. ஸோ நீங்கள் தங்கம் இல்லைனாலும் அமெரிக்க டாலருக்கான அந்த பலம் இல்லை அப்படின்னாலும், நான் டாலர்லேருந்து வெளில போகிறேன்னு சொன்னாலும் முடியாத காரியம். ஏன்னா உலகம் இன்றைக்கும் வந்து டாலரில் தான் ஓடிட்டுருக்கு. நீங்கள் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்ததுன்னு சொன்னாலும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு இன்னும் டைம் எடுக்கும். ஸோ அதனால் இருக்கிற வரைக்கும் நம்ம 2 நாள் முன்னாடி பார்த்தோம், நம்ம பெட்ரோல் பங்க்லலாம் 20 லிட்டர் கேன் வச்சுட்டு நின்று பெட்ரோல் வாங்கிட்டு இருந்தோம். அதனால் இன்னும் வேர்ல்டு வந்து ஆயிலில் தான் ரன் ஆகிட்டுருக்கு. அந்த சிஸ்டம், அந்த டிபெண்டன்சிஸ் இருக்க வரைக்கும் கண்டிப்பாக உலகளாவிய சார்பு நிலையினால் கண்டிப்பாக டாலர் தான் முக்கியமான ஒரு கரன்சியாக இன்னி வரைக்கும் இருக்குது. இதை இப்போதைக்கு மாற்ற முடியுமானா அதுவும் கஷ்டம். ஆனால் அதை வந்து எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுற மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம். ஸோ இதுதான் 1944 பிரெட்டன் வுட்ஸ் சிஸ்டம் வருது. அந்த பிரெட்டன் வுட்ஸ் சிஸ்டத்துலேருந்து தங்கத்தை வந்து நிக்சன் கட் பண்ணி விட்றாரு. நிக்சன் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் 1973 எடுத்துக்கலாம், 75 பெட்ரோ டாலர் சிஸ்டம் எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. எஸ்டாப்ளிஷ் ஆன பெட்ரோ டாலர் சிஸ்டமில் ஸோ இப்போ எனக்கு என்ன வேணும், எனக்கு ஆயில் வேணும். ஆயில் வேணும்னு நான் என்ன பண்ணணும், அமெரிக்க டாலர் வாங்கணும். ஸோ அமெரிக்க டாலர் நான் எங்கேருந்து வாங்க முடியும், அமெரிக்காவில் போய் வாங்க முடியும். ஸோ அமெரிக்காவில் நான் என்ன பண்ணுவேன், தங்கத்தை கொண்டு போய் இல்லை ஏதாவது பொருளை கொண்டு போய் அமெரிக்காவில் கொடுத்தேன்னா அமெரிக்கா என்ன பண்ணுன்னா எனக்கு டாலர் கொடுக்கும். அந்த டாலரை கொண்டு வந்து நான் என்ன பண்ணுவேன், யூஎஸ் டாலர்லேருந்து வாங்கி ட்ரெஷரி பாண்டாக வாங்கி வச்சுப்பேன். இல்லைன்னா வந்து எனக்கு என்னென்ன கமோடிட்டிஸ்னு கொடுத்து வாங்கிப்பேன். ஸோ இது இப்படியே திரும்ப சுற்றி வந்துட்டுருக்கு. ஸோ இந்த சிஸ்டம் தான் இன்றைக்கி வந்து உலகத்தில் எல்லா நாட்டுக்குமே ஒரு என்ன சொல்கிறது, எனர்ஜி சப்ளை பண்ணுற ஆயிலுக்கு முக்கியமான ஒரு என்ன சொல்கிறது சப்ளை செயினாக இருக்கக்கூடிய விஷயம் இதுதான். சரி, அப்போ நான் வந்து இந்த பிரிட்டிஷ் பவுண்ட்லேருந்து டாலருக்கு வந்துட்டேன். இப்போ டாலர்லேருந்து வெளியில் போயிட்டு நானே ஏதாவது சுயமாக சிந்திக்க முடியுமா, நானே ஒரு கரன்சி எடுத்துகிட்டு வர முடியுமா அப்படின்னா, இது வரைக்கும் யாரெல்லாம் டாலரை மாற்றி கொண்டு வரேன்னு சொன்னாங்களோ அவங்க எல்லாமே காணாமல் போயிருக்காங்க. ஸோ நம்ம ஊரில் சினிமா டைலாக்லாம் வரும், இந்த சினிமா வில்லன்கள்லாம் சொல்லும் போது இருக்கானோ மண்ணுக்கு மேலே இருக்கானோ கீழே இருக்கானோ, அந்த மாதிரி யாரெல்லாம் அமெரிக்க டாலருக்கு எதிராக கேள்வி கேட்டார்களோ, யாரெல்லாம் அமெரிக்க டாலரை மாற்றணும்னு நினைக்கிறாங்களோ, யாரெல்லாம் கோல்டு பேஸ்டு கரன்சி கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்களோ அனைத்து பேருமே காணாமல் தான் போயிருக்காங்க. ஆனால் ரீசன்ட் டைம்ஸில் பிரிக்ஸ் அப்படின்ற ஒரு கூட்டமைப்பு வருது. அது வந்து கொஞ்சம் பலமான ஒரு கூட்டமைப்பாக இருக்குது. அந்த பிரிக்ஸ் அப்படிங்கிறது பிரிக்ஸ் ப்ளஸ்ஸாக மாறுது. பிரிக்ஸ்னா பிரேசில், இந்தியா, ரஷ்யா, சைனா, சவுத் ஆஃப்ரிக்கா அப்படின்ற 5 நாடுகள் இருக்குது. இந்த 5 நாடுகள் கொண்ட கூட்டமைப்பு வந்து போன வருடம் என்ன ஆகுதுன்னா 11 நாடுகள் கொண்ட கூட்டமைப்பாக மாறுகிறது. அதில் யாரெல்லாம் உள்ளே வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈரான் வராங்க, யுஏஇ வராங்க, எத்தியோப்பியா வராங்க. இந்த மாதிரி எண்ணெய் வளம் மிக்க நாடுகள்லாம் உள்ளே வராங்க. ஸோ இந்த எண்ணெய் வளம் மிக்க நாடுகள்லாம் உள்ளே வரும்போது என்ன ஆகுதுன்னா, எண்ணெய் ப்ரொடியூஸ் பண்ணுற நாடுகளும் நிறைய நாடுகள் இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பில் இருக்குது. எண்ணெய் வாங்கும் நாடுகளில் இந்தியா, சைனா போன்ற நாடுகள், பெரிய நாடுகள் உள்ளே இருக்குது.
ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா லுலா அப்படின்றவர், இவர் தான் வந்து பிரேசில் நாட்டோடைய அதிபர். அவர் வந்து போன வருடம் பிரிக்ஸோடைய தலைவராக இருந்தார். அதாவது பிரிக்ஸ் நாடுகளுடைய கூட்டமைப்பில் ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் தலைவராக இருப்பாங்க. போன வருஷம் பிரேசில் தலைமையில் இருந்தது. அப்போ இவர் தான் தலைவராக இருந்தார், லுலா அவர்கள். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் வந்து ஏன் வந்து வேறு நாட்டு சார்ந்து இருக்கணும், நம்ம ஏன் டாலரை சார்ந்து இருக்கணும், நம்ம நாட்டுக்குள்ளுக்கெல்லாம் உள்ள ஒரு நல்ல ஒரு கூட்டமைப்பு இருக்குது, நாமெல்லாம் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய வர்த்தகத்தை நம்மளோட நாட்டுக்கு நாணயத்திலே பண்ணலாம், இல்லை காமனான ஒரு கரன்சி கிரியேட் பண்ணலாம், பிரிக்ஸ் கரன்சி அப்படின்னு ஒன்று நம்ம கொண்டு வருவோம். இந்த பிரிக்ஸ் கரன்சி கொண்டு வந்தோன்னா நம்ம வந்து டாலரில் நம்ம போய் வேறு நாட்டுக்கு அடிமைப்பட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு எல்லா பிரச்சனையும் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு வந்து இந்த சுருக்கமாக சொல்லணும்னா இந்த டாரிஃப் வார், இந்த ட்ரேட் வார், 50% டாரிஃப், 100% டாரிஃப்லாம் இந்த கரன்சியோடைய ப்ரோட்டோடைப் காமிச்சு இந்த மாதிரி யூனிட்ன்ற பேரில் கொண்டு வர போகிறோன்னு சொன்ன பிறகு தான் உங்களுக்கு இதெல்லாம் வருது. ஸோ இதுக்கப்புறமா என்ன அப்படின்ற பார்த்தோன்னா, ஸோ இது வந்து ஒரு காரணம். அதாவது யார் யாரெல்லாம் வந்து பிரிக்ஸுக்கு ஆதரவாக இருக்காங்களோ அவங்க எல்லாருமே டார்கெட் பண்ணப்படுறாங்க. அதே மாதிரி பிரிக்ஸு நாடுகளுக்குமே பெரிய அழுத்தம் இருக்குது. 3 விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இந்தியாவிற்கு வந்து பாகிஸ்தான் மூலமாக த்ரெட் இருக்குது, ரஷ்யாவுக்கு உக்ரைன் மூலமாக த்ரெட் இருக்குது, சைனாவுக்கு வந்து உலகம் முழுக்க ஒரு அவப்பேர் இருக்குது, அவங்க அது வந்து அவங்க அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அவங்க பேர்லேயும் திருப்பி அவப்பேர் இருக்குது. பிரேசில் வந்து டாரிஃபே போட்டாங்க, 50% போட்டாங்க. அதுக்கப்புறமா அவங்க அமெரிக்கன் கோர்ட்டில் போய் வெளில வந்தாங்க. இது எல்லாமே நான் சொல்கிறது செப்டம்பர் மாதத்துலேருந்து இது வரைக்கும் நடக்குது. சரி, இதெல்லாம் இப்படியே நிற்கட்டும். ஸோ இப்போ டாலரை மாற்றணும்னு சொல்கிறது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலும், டாலர் மாறுறதுக்கான காரணிகள் வேறு ஏதாவது இருக்கா? டாலர் மாறுச்சுன்னா எங்கே போவாங்க? வெஸ்டெல்லாம் கீழே போயிட்டுருக்கு. அதாவது வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களுக்கு அடுத்த டெஸ்டினேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜென்ரலாக போன வருஷம் எண்டில் இல்லை இந்த வருஷத்தோட ஸ்டார்டிங்கில், நான் சொல்கிறது ஜனவரி மாதம்லாம் கேட்டிங்கன்னா யூஎஸில் மார்க்கெட்லாம் டவுன் ஆகுதுப்பா, எங்கே போகிறேன்னு கேட்டால் ஜென்ரலாக சொல்கிறது மிடில் ஈஸ்ட்டில் போய் செட்டில் ஆக போகிறேன். அதே மாதிரி இந்த கோல்டு விசா, அப்புறமா ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒவ்வொரு இந்த மத்திய கிழக்கு நாடுகள் அப்படின்னு சொல்லப்படுது, மேற்கு ஆசிய நாடுகளில் ஒவ்வொரு நாடுகளுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ அப்போ ஒவ்வொரு நாட்டிலையும் போயிட்டு செட்டில் ஆகிறதுக்கான ஏன்னா சேஃப்டியாக இருக்குது, வளம் இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு 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 ஹேவன் அப்படி இல்லைன்னா சொல்கிறது ஒரு ஓயாசிஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த மேற்கு ஆசிய நாடுகளில். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு திட்டத்தை அமல்படுத்த ட்ரை பண்ணுறாங்க அந்த இடத்துல. ஸோ எக்ஸ்போ 2020 அப்படின்றத வந்து இவங்க எடுத்தாங்க, யூஏஇ கொண்டு வந்தாங்க, அதை நடத்தியும் காட்டினாங்க. அதே மாதிரி நியோம் அப்படின்ற ப்ராஜெக்டை சவுதி அரேபியா கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. அதே மாதிரி ஃபிஃபா வேர்ல்டு கப்பை வந்து கட்டார் நடத்தினாங்க. பஹ்ரைன் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்லாம் கொண்டு வரணும்னு நினச்சாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திட்டத்தை அந்த அந்த மத்திய கிழக்கு நாடுகள், வளைகுடா நாடுகளில் கொண்டு வராங்க. ஸோ அப்போ இது மாதிரி இருக்கும்போது இந்த நாடுகளில் முக்கியமாக சொன்னிங்கன்னா சில நாடுகள் பிரிக்ஸில் வந்து சேருவதற்கான என்ன சொல்கிறது அப்ளிகேஷன் போடுறாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் போட்டால் என்ன ஆகும் அப்படின்னா, பெட்ரோ டாலர் சிஸ்டம்லேருந்து அவங்க வெளியில் போயிடுவாங்க. ஸோ பெட்ரோ டாலர் சிஸ்டம்லேருந்து அவங்க வெளியில் போயிட்டு பிரிக்ஸ் கரன்சி வருது, முக்கியமாக எண்ணெய் வளம் மிக்க நாடுகள் அந்த பிரிக்ஸ் கூட்டமைப்புக்குள்ளே வருதுன்னா அமெரிக்க டாலருக்கு பெரிய ஆபத்தாக முடியும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும், முக்கியமாக அமெரிக்கா இருக்கு தெரியும். ஸோ அதனால் என்ன ஆகும், நேச்சுரலி இந்த பிராந்தியத்தில் ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணால் ஸோ அந்த இடத்துல இருக்கிறது அப்படியே கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் கூட சில விஷயங்கள் நடக்கலாம். ஸோ அதனால் இதில் வந்து வெறுமன இந்த 2 நாடுகளுக்கும் இனப்பிரச்சனை, மத பிரச்சனை, மொழி பிரச்சனை மட்டும் இல்லாமல் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது இந்த ஆயில் பிரச்சனை அப்படிங்கிறது. ஓவர் கண்ட்ரோல்ஸ் ஆயில் கண்ட்ரோல்ஸ் த வேர்ல்டு அப்படின்றது இன்றைக்கும் இருக்குது. ஸோ இப்போ வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, சுயஸ் கெனால் வழியாக கப்பல்கள் வரும் இந்த வழியாக. இது வந்து நேராக எப்படி போவோம்னா இது வழியாக, இந்த இடம் பேர் பாப் அல் மண்டாப் அப்படின்ற ஒரு பேர். அதே மாதிரி இன்றைக்கி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மூஸ் அப்படிங்கிறது இந்த பக்கம் ஈரான் கேட்டேருந்து ஃபுல் டாமினேஷன் இருக்குது. இந்த இடம், இந்த குறுகலான பாதை வந்து 30 கிலோமீட்டர் தான் இந்த இடத்தோடைய கேப் அப்படின்னு எடுத்துக்கோம். ஸோ இந்த கப்பல்கள் வந்து இப்போ நம்மளுக்கு எங்கேருந்தெல்லாம் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈராக்லேருந்து வருது, குவைத்துலேருந்து வருது, பஹ்ரைன், கட்டார், யூஏஇ, சவுதி அரேபியா, இந்த எல்லா நாடுகள்லேருந்தும் நம்மளுக்கு என்ன வருது. அதே மாதிரி இன்னொரு விஷயமும் நம்ம பார்க்கணும், இது நீங்கள் நம்ம எப்பவுமே சுயநலமாகவே இருக்கும், நம்ம வந்து அந்த சைடில் இருக்கிறத பற்றி யோசிக்கவே இல்லை. ஏன்னா நம்மளுக்கு என்ன வந்தால் போதும், நான் பெட்ரோல் பங்கில் போய் பெட்ரோல் போட்டால் போதும், 20 லிட்டர் கேன், ஓகே ஃபைன். அந்த 20 லிட்டர் கேன் முடிஞ்ச பிறகு என்ன பண்ண போகிறீங்க? ஸோ டுகெதர் வி ரைஸ் ஆர் டுகெதர் வி ஃபால், இதுதான் விஷயம். ஸோ இந்த 20 லிட்டர் கேனை வாங்கி 1 வாரம் போட முடியுமா, 2 வாரம் போட முடியுமா, அப்புறமா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ எப்போவுமே எல்லாரோடையும் கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான். அதனால் இப்போ இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்கணும், என்னென்னா இப்போ உள்ளேருந்து ஆயில் நம்மளுக்கு வருது அப்படின்னு ஒரு பாதை இருக்குன்னா,
இந்த கத்தார் நாட்டுக்கோ இல்லை பஹ்ரைன் நாட்டுக்கோ இல்லை குவைத்துக்கோ ஈராக்குக்கோ ஏன் சவுதி அரேபியாவுக்கோ கூட உணவுகள் போகணுன்னா இது எல்லாமே பாலைவன பிரதேச நாடுகள். இவங்களுக்கு உணவு எங்கேருந்து போகும்? நம்ம ஊர்லேருந்து, சைனாலேருந்து, இந்த மாதிரி பெரிய பெரிய நாடுகளில் யார் உணவு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ இந்தோனேஷியாவிலேருந்து இங்கே தான் உணவு போகணும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஸோ உணவு உள்ளே போகிறதுக்கான வழியும் இந்த இடத்துல பிளாக் ஆகுது. கரெக்டாக இல்லையா? ஸோ இந்த பக்கம் போகணுன்னா உணவு போகணும். ஸோ இங்கே எவ்வளோ நாளுக்கு நீங்கள் வந்து ஏர் லிஃப்ட் பண்ணுவீங்க? ஸோ இந்த பிராந்தியத்தில் ஒரு அமைதி திரும்ப வேண்டும் என்றால் இந்த 2 பேரும் சண்டை போடுவதை நிறுத்த வேண்டும். இந்த சண்டை நிற்காமல் இவங்களுக்கு சாப்பாடு போகாது, ரொம்ப நாளைக்கு தாங்காது. அதே மாதிரி நம்மளுக்கு ஆயில் வராது, அதுவும் ரொம்ப நாளைக்கு தாங்காது. ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த 2 பேரையும் ஒரே டேபிளில் உட்கார வச்சு பேச வச்சு விஷயத்தை சால்வ் பண்ணால் மாத்திரம்தான் இந்த நாடுகளும் அமைதியாக இருக்க முடியும், நாமும் வளமாக வாழ முடியும், அவங்களும் வளமாக வாழ முடியும். அதை விட்டுட்டு நம்ம வந்து இந்த சைடு அந்த சைடுன்றதுக்கு முன்னாடி இதுதான் இப்போ இருக்கக்கூடிய செனாரியோ சிச்சுவேஷன். இதில் இவங்க சரியா அவங்க சரியா அப்படின்றதுக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி நாம் வந்து இதோட வரலாறு பார்க்கணும். இப்போ இந்த ஒரே ஒரு இடத்துல நீங்கள் ஒரு கண்ட்ரோலை கொண்டு வந்தால், இந்த ஒரே ஒரு இடத்துல பிரச்சனையை உண்டு பண்ணி விட்டால் எவ்வளோ பெரிய சிஸ்டம் அடி வாங்குதுன்னு பாருங்கள். இன்னொரு விஷயம், இந்த இடத்துல இஸ்ரேலில் மேலே இது ஜோர்டானுக்கு மேலே நம்மளுக்கு ஹைஃபான்னு ஒரு போர்ட் இருக்குது. இந்த இடத்துல மேலே இந்த இடத்துல இந்த சைடில் உங்களுக்கு நம்மளோட சபஹர்னு ஒரு போர்ட் இருக்குது. இது வழியாக நம்மளால் வர்த்தகம் பண்ண முடியும், இது வழியாகவும் நம்மளால் வர்த்தகம் பண்ண முடியும். ஸோ இந்த 2 வர்த்தக பாதையும் இந்த ஒரே ஒரு குழப்பத்தினால் இல்லைன்னா இந்த ஒரே ஒரு போரினால் நமக்கு அடி வாங்குகிறது. உலகத்தில் இருக்க பல நாடுகளும் இந்த பிரச்சனையில் இருக்காங்க. இதில் நம்மளுக்கெல்லாம் லாஸ் அப்படின்னா யாரோ ஒருத்தன் கெயின் பண்ணுறான்ல, அது யாருன்றதை மொத்தம் தான் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம். இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இதில் 3 கடல் இருக்குது. இந்த 3 கடலுக்கும் நடுவில் தான் உங்களுக்கு 4 கடல்னு கூட எடுத்துக்கலாம். ஒன்று வந்து இது வந்து செங்கடல் பகுதி, இது வந்து கருங்கடல் பகுதி, இது வந்து காஸ்பியன் சி, இது வந்து உங்களுடைய பெர்ஷியன் கல்ஃப் வச்சுக்கோங்க. இந்த 4 பகுதிகளிலும் இந்த இடத்துல தான் உங்களுக்கு பிரச்சனையாக முழுக்க போயின்னு இருக்கு. இப்போ இந்த ப்ராப்ளம் இந்த இடத்துல இருந்து எஸ்கலேட் ஆகுது. சப்போஸ் இவங்க அடிக்கிறாங்க, இந்த இடத்துல இருந்து 2 பேரும் மாற்றி ப்ராப்ளம் எஸ்கலேட் ஆகுதுன்னா இந்த ஈரானில் இருக்கிறவன் எங்கே போவான்னா நேராக ரஷ்யாவுக்கு தான் போவான். அதே இது எஸ்கலேட் ஆகி இந்த பக்கம் வருது, ஆப்கானிஸ்தானில் பாகிஸ்தானில் வருது, எங்கே வருவான்னா இந்தியாவுக்கு தான் வருவான். ஸோ இந்த 2 ப்ராப்ளத்தையும் நம்ம அங்கேயே கன்ஃபைன் பண்ணி அங்கேயே முடிக்கிறது மாத்திரம்தான் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நல்லதே தவிர இதில் இந்த இடத்துல பிரச்சனை இன்க்ரீஸ் ஆக ப்ராப்ளம் வரும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுடைய சிட்டிசன்ஸுக்கும் இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குது. இந்தியா வந்து 1 கோடி பேர் வச்சுருக்கோம். இந்தியாவிலேருந்து 1 கோடியே 20 லட்சம் பேர் கிட்டத்தட்ட இந்த நான் போட்ட கட்டத்துக்குள்ளே மொத்தம் இருக்காங்க. ஸோ இந்தியாவிலேருந்து போனவங்க, அவங்க மூலமாக ஃபோரெக்ஸ் இருக்குது. ஸோ அவங்க மூலமாக நம்மளுடைய நாட்டுக்கு அந்த நாட்டுக்கான என்ன சொல்கிறது ரெசிப்ரோசிட்டி ஒப்பந்தங்கள்லாம் இருக்குது, ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஒர்க் ஃபோர்ஸ்லாம் வந்துச்சுன்னா அந்த நாடுகள் என்ன ஆகும்? ஸோ இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். அதனால் இந்த போர் வந்து எப்படி நிற்க வைக்கிறது அப்படின்னு பார்க்கணும். இந்த போர் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு பேக்ரவுண்டில் என்னென்ன இருக்கிறது நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னால நமக்கு புரியும் எதனால் இது போர் தொடர்ந்து நடக்குதுன்ட்டு. ஸோ இது வந்து இப்போதைக்கு பிராந்திய போராக வெடித்து விட்டது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. ஈரான் வந்து சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து நாடுகளையும், நான் சொல்கிறது வந்து டர்க்கி, சைப்ரஸு, அப்புறம் அசர்பைஜான் மீது கூட ஈரானிலேருந்து தாக்குதல் நடத்தப்படுது. ஆனால் ஈரான் வந்து அசர்பைஜானுக்கு ஃபோன் பண்ணி நாங்கள் பண்ணலன்னு சொன்னாங்க. அதே மாதிரி துருக்கி மீது வைத்த தாக்குதலும் நாங்கள் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. சைப்ரஸ் மீதும் நாங்கள் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க ஈரான். ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்மளால் தெரியாது. ஆனால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏறக்குறைய இந்த ரீஜனில் இருக்க எல்லா கண்ட்ரீஸ் மேலேயும் ஈரான் தாக்குதல் பண்ணியிருக்கு. இதில் வந்து எந்த நாடும் இப்போது இஸ்ரேல் வந்து ஈரான் மீது தாக்குதல் பண்ணியிருக்கு, அமெரிக்கா வந்து ஈரான் மேலே தாக்குதல் பண்ணியிருக்கு. மற்ற நாடுகள் எல்லாமே ஈரான் மீது பதில் தாக்குதல் ஆரம்பிக்கவில்லை. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா போருக்கு டைரெக்டாக வரல, இவங்கெல்லாம் நடுவில் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எல்லா ஊர்லேயும் அமெரிக்காவோடைய பேஸை ஈரான் அடிச்சிருக்கு. இந்த ஊரில் இருக்க மற்ற பிளேசஸ் மேலே இது வரைக்கும் ஈரான் அட்டாக் பண்ணல. ஆனால் 2 நாள் முன்னாடி என்ன நடந்ததுன்னா, ஈரானுடைய எண்ணெய் கிடங்கு மீது இஸ்ரேல் தாக்குதல் பண்ணியிருக்கு. அதுக்கு பதிலாக ஒமான் இருக்கக்கூடிய எண்ணெய் கிடங்கு மீது ஈரான் தாக்குதல் பண்ணியிருக்கு. இந்த மாதிரி எண்ணெய் கிடங்குகள் மீது தாக்குதல் பண்ணும்போது எண்ணெயோடைய ப்ரொடக்ஷன் லைன், இன்னொன்று கத்தார் இருக்கு இல்லையா, கத்தார் வந்து நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய எல்பிஜி எல்என்ஜி அதாவது வாயு அந்த இது வந்து பார்த்திங்கன்னா 50% கிட்டத்தட்ட 47% கத்தார் வந்து நம்மளுக்கு இது கேஸ் கொடுக்குறாங்க. ஸோ இங்கேருந்து வரணுன்னாலும் நம்மளுக்கு இருக்குது. கத்தார் வந்து 2008 இது வரைக்கும் மூடாத ஒரு ரிஃபைனரியை
கடந்த ஒரு 8 நாட்களாக தொடர்ந்து மூடி வைத்திருக்கிறது. ஏதோ 2008லேருந்து ஃபங்க்ஷன் ஆகியிருந்த ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரியில் ரிஃபைனரி 8 நாளாக தொடர்ந்து மூடியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய லாஸ் இருக்குது, நம்மளுக்கு வர வேண்டிய விஷயங்களும் வரல. ஸோ இது எல்லாமே நம்ம கணக்கில் எடுத்து பார்த்துக்கணும். ஸோ இது வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்குமான போரா அப்படின்னா, இது ஈரானுக்கு இஸ்ரேலுக்குமான போரா மட்டும் நம்ம எடுத்துக்க முடியாது. இது வந்து ஈரானுக்கு பின்னாடி இஸ்ரேலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அரசியல், சர்வதேச அரசியல்னால இருக்கிற சிஸ்டத்தில் வரக்கூடிய சேஞ்சஸ் எதுவுமே வராமல் இருக்கிறத அப்படியே இருக்கிற மாதிரியும், நாம் வந்து திருப்பி டிபெண்டன்சி தான் எல்லா நாடுகள் மீதும் க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டத்தை வச்சுருக்காங்க இல்லையா, அந்த சிஸ்டம் திரும்பி கண்டினியூ பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை தான் தூக்கி நகருதே தவிர, இந்த பிரிக்ஸோ இல்லைனா பிரிக்ஸ் ப்ளஸ்ஸோ இல்லை எஸ்யூஓவோ இல்லை யூஎன்னோ கூட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பெரிய மாற்றமோ இல்லை எதுவுமே கொண்டு வரல. ஏன்னா இந்த 2 நாடுகள் மோதிக்கொள்கின்றன அப்படின்ற பேரில் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சர்வதேச அரசியல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யார் யாரெல்லாம் வளமாக இருந்தாங்களோ அவங்க வளமாடு வாழ்வதற்காகவும், யார் யாரெல்லாம் அதை அழிக்கணும்னு அவசியம் இல்லை, போட்டியாக யார் யாரெல்லாம் தலை தூக்குறார்களோ அவர்களால் நசுக்குவதற்காகவும், அவங்க இருக்கக்கூடிய அந்த புதிதாக வரக்கூடிய ஈகோ சிஸ்டத்தை வந்து க்ரஷ் பண்ணுறதுக்காகவுமாக ஒரு சிஸ்டத்தை தான் இந்த 2 நாடுகளுடைய போர் கொண்டு வருதுன்றது என்னுடைய பார்வையை நான் வைக்கிறேன். அதே மாதிரி ஒரு சின்ன கதை, அதாவது ஒரு பாட்டிலில் கருப்பு எறும்பு ஒரு 100, சிவப்பு எறும்பு 100 ரெண்டும் ஒன்றா ஒரு பாட்டிலில் இருந்தது. அந்த பாட்டிலை அதாவது எடுத்து குலுக்கிட்ட பிறகு, அந்த பாட்டில் எடுத்து குலுக்கின பிறகு 2 பாட்டில், அந்த பாட்டிலில் இருந்த கருப்பு எறும்பும் சிவப்பு எறும்பும் ஒன்று சண்டை போட்டுருச்சு. ஸோ எல்லோரும் கருப்பு எறும்பை குறை சொன்னாங்க, எல்லோரும் சிவப்பு எறும்பு குறை சொன்னாங்க, யாருமே குலுக்கினவங்களை குறை சொல்ல மாட்டாங்க. அந்த மாதிரி உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். ஸோ இதுக்கெல்லாம் முடிவே இல்லையா அப்படின்ற கேள்வி தான் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா நம்ம பெட்ரோல் பங்க்கில் க்யூவில் அரை மணி நேரம் நின்று இருக்கோம், 1 மணி நேரம் நின்று இருக்கோம். கேஸை தூக்கிட்டு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 days 3 daysல எல்லோரும் ஆல்மோஸ்ட் கேஸை வீட்டிலேருந்து தூக்கிட்டு சுற்றிருப்போம். இதுக்கெல்லாம் முடிவே இல்லையா அப்படின்னா 3 பேர்கிட்ட இருக்குது. இந்த 3 பேர் மனசு வச்சாங்கன்னா, இந்த 3 பேர் நினச்சாங்கன்னா, ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னு இந்த உலகத்தில் இருந்ததுன்னா இவங்க 3 பேர்கிட்ட தான் இருக்குது. ஆனால் அவங்களும் பொறுமையாக இருக்காங்க. இந்த பொறுமைக்கு எந்த அளவுக்கு பொறுமை போகுது அப்படிங்கிறத இந்த வரும் காலத்தில், முக்கியமாக அடுத்த வாரம் முக்கியமான ஒரு வாரமாக இருக்கும் நான் என்னுடைய பார்வையை வைக்கிறேன். மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.